எமது இந்து சமயத்திலே பெண்களின் வகிபாகம் அல்லது நிலை என்ன? பல சமயங்கள் பெண்களுக்கு முத்தி நிலைக்கு அதிகாரம் இல்லை, ஞானத்துக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்ன காலங்களும் உண்டு. ஆனால் எமது சமயம் அவ்வாறு சொல்லவில்லை. பல சமயங்கள் ஆண் பெண் என்கின்ற பிரிவு உயிருக்கு உண்டு என்று சொன்னாலும் உடல் மட்டுமே ஆண் பெண் பேதத்தை பெறுகின்றது, உயிரிலே ஆண் பெண் பேதம் கிடையாது என்று சமத்துவம் வைத்தது எமது இந்து சமயம். இன்றைக்கு நடைமுறைக்கு இருக்கின்ற சமயங்களிலேயே பெண் தெய்வ வழிபாடு உள்ள சமயம் இந்து சமயம். அத்தோடு பெண்களுக்கு சில கட்டுப்பாடுகளையும் வைத்ததினாலே இது உண்மையிலே பெண் அடக்குமுறைக்கு வித்திட்ட சமயமா என்ற சந்தேகமும் பலருக்கு எழுகின்றது. உதாரணமாக, பெண்கள் மாதவிலக்கான காலத்திலே சமையல் செய்வது, நீரில் அள்ளிக்கொண்டு வருவது, வீட்டு வேலைகள் செய்வது என்பவற்றிலே தடை விதித்திருந்தது இந்து சமயம். அக்காலத்திலே அவர்கள் வழிபாடு ஏற்றுவதும் கோயில்கள் குளங்களுக்கு சென்று வழிபடுவதற்கும் கூட தடை இருந்தது. ஆனால் இது அடக்குமுறையா? பெண்களுக்கு அதிலும் அக்காலத்திலே வீடு மற்றும் வீட்டு வேலைகளை அன்றாடம் சமையல், பிள்ளைகளை பராமரித்தல் போன்றவற்றை செய்துகின்ற பெண்களுக்கு கட்டாயமாக மாதத்தில் 5 நாட்கள் விடுமுறை அளித்தது இந்து சமயம். மருத்துவனாக தொழில் பார்ப்பதனாலே அறிந்திருப்பதை சொல்லுகின்றேன். 1-2 நாட்கள், அதுவும் வெளிநாடுகளிலே வேலையிலே வருத்தத்தினாலே நோயினாலே விடுமுறை எடுத்தாலும் கூட அதற்கும் வைத்தியரிடம் வந்து சான்றிதழ் பெற்று சமர்ப்பிக்க வேண்டிய நிலை பெண்களுக்கும் உண்டு. ஆனால் எமது மதத்திலே மாதாந்தம் 5 நாட்கள் கட்டாய விடுமுறையாக அவர்களுக்கு இருந்தது. இரண்டாவதாக, ஒரே விதமான வேலைகளையே தொடர்ந்து செய்கின்றவர்களும்போது ஏற்படுகின்ற சலிப்பு அந்த வேலைக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த கட்டாய விடுமுறையினாலே சமப்படுத்தப்பட்டு நீக்கப்படுகின்றது. மூன்றாவதாக, அக்காலத்தில் அவர்கள் தெய்வ காரியங்களுக்குரிய வழிபாட்டு முறைகளிலும் கூட அவர்களுக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டிருந்தது. எவ்வளவு மேன்மையான விடயமாக காணப்படுகின்றது. இந்த இந்து சமயத்திலே பெண்களுக்கு மேலும் சில கட்டுப்பாடுகள் உள்ளன. பல பேர் கேட்பார்கள், பெண்கள் ஏன் அங்கப்பிரதட்சணம் செய்யக்கூடாது? கோயில்களிலே ஆண்கள் அங்கப்பிரதட்சணம் செய்வதை பார்க்கின்றோம், ஆண்கள் அட்டாங்க நமஸ்காரம் செய்வதை பார்க்கின்றோம். ஆனால் பெண்கள் எப்பொழுதும் பஞ்சாங்க நமஸ்காரமே செய்வர். அங்கப்பிரதட்சணம் என்று உடலை தரையிலே அழுத்தி உருளுகின்ற வளமை பெண்களுக்கு கிடையாது. ஆனால் அடியெடுத்து ஒவ்வொரு 3 அடிக்கு மீண்டும் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்கின்ற வளமை அவர்களுக்கு உண்டு. அது ஏன் இந்த வேறுபாடு என்றால், பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்கின்றார்கள், ஆண்கள் அட்டாம நமஸ்காரம் செய்கிறார்கள். என்ன வேறுபாடு? பெண்களுடைய வயிறு, அதாவது ஒரு குழந்தையை தாங்கி வளர்க்கின்ற வயிறு, பெண்களுடைய மார்பு, ஒரு குழந்தையை தாங்கி பால் கொடுத்து வளர்க்கின்ற அந்த மார்பு, ஒரு குழந்தையை உள்வாங்கி பெற்றுத்தருகின்ற புறப்பொறுப்பு, இந்த 3ம் நிலத்திலே படக்கூடாது. இந்த 3ம் யாரையும் வணங்காது. இது தாய்மை. இந்து மதம் தாய்மைக்கு கொடுத்த பெருமை, சிறப்பு. தாய்மை இறைவனுக்கு கூட வணக்கம் செலுத்த தேவையில்லை. இறைவனை வணங்கும் போது தாய்மையின் உறுப்புகளாக வளர்கின்ற இந்த 3 பகுதிகளும் இறைவனுக்கும் வணக்கம் செலுத்த தேவையில்லை. தாய்மைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வைத்தது, அவ்வளவு பேரிடம் கொடுத்தது, அவ்வளவு உயர் மதிப்பு வைத்தது இந்து மதம். பெண்களுக்கு பெருமை தாய்மையினாலே. எமது சமயத்திலே பெண்கள் நாயன்மார்களாகவும் இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு பெண்கள் வேலை மற்றும் கல்வி விடயங்களிலே பல இடங்களும் சென்று பல வேலைகளையும் செய்து வருகின்ற போது இந்த முறைமை சாத்தியமா என்று கேள்விகள் கேட்கப்படுகின்றது. நிச்சயமாக சாத்தியம் வராது. ஆனாலும் இயன்றவரை அதற்குரிய விடுப்புகள் உண்டு. சைவத்திலேயும் வீர சைவம் என்று சொல்லப்படுகின்ற பிரிவினர்கள், குறிப்பாக கர்நாடகத்திலேயும் ஓரளவுக்கு தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவிலேயும் காணப்படுகின்ற வைரசைவ மரபிலே பெண்களுக்கு இந்த விதமான விதிவிலக்குகள் எதுவும் இல்லாமல் பூஜை, சமையல் மற்றும் வீட்டுக்காரியங்களிலே முழுமையான பங்களிப்பு அளிக்கின்ற சுதந்திரமும் கொடுக்கப்பட்டு வருகின்றது. கிட்டத்தட்ட 13ஆம் 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுகளில் இருந்து என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டு, பெண்களுக்கு சைவம் இந்து மதம் உயர் இடம் எப்போதும் தந்து வந்திருக்கின்றது, தருகின்றது, தர வேண்டும் என்று கூறி அமைகின்றேன்.